ஐஏஎஸ் ரிங்கு சிங் ரகி மார்ச் 31 2026 அன்னைக்கு ரிசைன் பண்ணிட்டார். இல்ல ரிசைன் பண்ண வச்சுட்டாங்க. இவர் யாரு அப்படின்னா, கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது ஜூலை 2025 இவரோட இந்த வீடியோ பயங்கர வைரல் ஆச்சு. அதாவது மக்களா போராட்டம் பண்றாங்க. ஆமா, அதுக்கான காரணம் கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட் மேலதான் தப்புன்னு சொல்லிட்டு முதல் முறையா ஒரு அரசு அதிகாரி, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தோப்புக்கரம் போடுறாரு. கவர்மெண்ட் மேலதான் தப்பு, எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ பயங்கரம் வைரல் ஆகுது. அதுக்கு யூபி ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் பாஸ் பண்றாங்க. என்ன அப்படின்னா, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னு ஒரு டிகினிட்டிவ் ஸ்டாண்டர்ட் டெக்கோரம் இருக்கு, அதை அவர் மெயின்டைன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவரை வித்தின் 24 ஹவர்ஸ்ல அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணி வேற ஒரு போஸ்ட்டுக்கு மாத்திடுறாங்க. பிளஸ் நான் பவர் இல்லாத ஒரு சப்போர்ட் ரோலுக்கு மாத்திடுறாங்க. ஸோ பட் இவரோட கதை இப்போதான் ஆரம்பிக்குது அப்படின்னா இல்லை. 2002 அவர் பிடெக் முடிக்கிறாரு என்ஐடி திருச்சியில். பிடெக் முடிச்ச கையோட ஸ்டேட் சிவில் சர்வீஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எப்படி டிஎன்பிசி இருக்கோ அந்த மாதிரி யூபி, அவர் உத்தரப்பிரதேசில் யூபி பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணி கிளியர் பண்ணிடுறாரு. 2004 அங்கே டெபுட்டி கலெக்டர், இங்கே மாதிரி அங்கே ஒரு டெபுட்டி கலெக்டர் ஆயிடுறாரு. அங்கே இருக்கக்கூடிய எல்லா பப்ளிக் டிபார்ட்மெண்ட்டையும் பார்த்துட்டு இருக்காரு. அப்போது 2009 ஒரு பயங்கரமான ஸ்கேமை கண்டுபிடிக்கிறாரு. கிட்டத்தட்ட 83 கோடி ஊழல் நடந்திருக்குது பப்ளிக் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில். அது கண்டுபிடிச்சு அதை மக்களுக்கு தெரியப்படுத்துறாரு. இதனால சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இவருக்கு லஞ்சம் கொடுத்து இவரோட வாய்ஸை அடக்க பார்க்குறாங்க. பட் ஆனால் அவர் அதை பயப்படாமல் அதை வெளியே கொண்டுட்டு வராரு. இதனால அவருடைய உயிருக்கே உழ வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் 2009 மார்ச் 27 அன்னைக்கு காலையில் எப்பவும் போல வழக்கம் போல பேட்மிண்டன் விளையாண்டுட்டு இருந்தப்போ அவரை சுடுறாங்க. 7 புல்லட் அவர் உடம்புல பாயுது. உயிர் தப்பிச்சிடுறாரு. ஆனால் ஒரு கண்ணுடைய பார்வை அப்படிங்கிறது இழந்துடுறாரு. ஒரு காதோடைய கேட்கும் திறன் அப்படிங்கிறது போயிடுது. அவருடைய ஜாலை பார்த்தீங்கன்னா அந்த புல்லட் பட்ட வேகத்தினால அந்த ஜா லைன் வந்து கொஞ்சம் கோணையாக போனதுனால அவரோட வாயோட ஷேப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போயிடும். இதனால டிசேபிலிட்டி ஆகிறாரு. பட் ஸ்டில் ஹீஸ் இன் சிவில் சர்வீஸ். தென் பார்த்தீங்கன்னா அவர் அடுத்து யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு டிசேபிலிட்டி கோட்டால.